அறக்கழகம் மீடியா நடத்தும் திருப்பரங்குன்றம் தமிழர் பெருமையா சனாதன சதியா என்னும் தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கம் தொல்லியல் அறிஞர் சாந்தலிங்கம், வழக்கறிஞர் வாஞ்சிநாதன், சிவ திருக்கோவி தமிழ்ச்செல்வன் ஆகியோர் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். வருகிற டிசம்பர் 20 பிற்பகல் 3 மணிக்கு மதுரை உத்தங்குடி AR மகாலில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். அனைவரும் வாரீர். கார்த்திகை தீபம் ஏத்தாம விட்டோமானா இல்லை, கிடையாது. எந்த இடத்தில் நாம் ஏற்றி கொண்டிருந்தோமோ அதே இடத்தில் நிலை நிறுத்துகின்ற வேலையை செய்திருக்குது. வேறு இதை பற்றி நான் கருத்து சொல்லவே நான் விரும்பலை அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. கருத்து சொல்ல விரும்பலைன்றதை கூட வெளிப்படையாக சொல்லாதவங்க இருக்கிறாங்க. கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அவர் தானே ஹேண்டில் பண்ணுறாரு. நீங்கள் ரோஸ்டர் முறையில் 3 மாதங்களுக்கு ஒரு முறை நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கு இல்லையா? அப்படி மாற்றினீங்கன்னா அவர் ஏன் மற்ற ரிட் அப்பீலுக்கோ இல்லை மற்றதுக்கோ மாறாமல் இருந்துகிட்டு இருக்காரு? அவரே அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஹிடன் அஜெண்டா அதில் இல்லையா? அப்படி எப்படி கோர்ட் அனுமதிக்குது? அப்போ இது எங்கேருந்து இந்த அனுமதிகள் வருது அப்படின்னு சொன்னால், இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற ஒரு ஜுடிஷியல் லாபி, சமுதாய ரீதியான ஒரு பலம், ஒரு ஆதரவு, சாதிய ஆதிக்கம் கொண்டிருக்கக்கூடிய சமூகங்களோட பழக்கம் இருக்கின்ற காரணத்தினால் அவர் நியமிக்கப்படுகிறாரா? அப்ப என்ன முறை கொண்டு நீங்கள் அவரை பரிந்துரை செய்றீங்கிறத நீங்க மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. அப்ப இதுல டிரான்ஸ்பரன்சி இருக்கா? அப்ப இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்றாங்களா? இந்த சமூகத்தை தெரிந்திருக்கக்கூடிய இன்னாரை நாங்கள், எங்களுடைய வழிமுறைகளை தெரிந்திருக்கக்கூடிய இன்னாரை நாங்கள் நீதிபதியாக நியமிக்க விரும்புகிறோம், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும்னு ஒரு ஒப்பீனியன் கேட்டு சீஃப் மினிஸ்டர் கிளியரன்ஸ் கொடுத்த அப்புறம் நியமிச்சுட்டு போங்களேன். CJI கிளியரன்ஸுக்கு மட்டும் பிரைம் மினிஸ்டர் கொடுக்குறாருல்ல, பிரைம் மினிஸ்டரோட ஒப்புதல் இல்லாமல் ஒருத்தர் ஆயிடுறாங்களா என்ன? பாண்டிமுனிக்கு கடா வெட்டுறாங்கன்னு சொல்லி சொன்னா ஏன் வழக்கம்? அதை புரியாத ஒருத்தர் இங்க உட்கார்ந்து கேள்வி கேட்கறது வேதனையா இருக்குல்ல எனக்கு. உங்களுடைய நம்பிக்கையில் உங்கள் வீட்டுக்குள் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அது நீதிபதியாக இருக்கட்டும், ஒரு IAS அதிகாரியாக இருக்கட்டும், ஒரு IPS அதிகாரியாக இருக்கட்டும். இன்னைக்கு படிப்புங்கிறது எல்லாத்துக்கும் கிடைச்சிருச்சு இல்ல, கொண்டு வந்திருக்கோம்ல. அந்த தேர்வு முறையில் நீங்க தேர்ந்தெடுக்க முடியாதா என்ன? அப்ப அந்த கொலீஜியம் ஏன் அவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்க மாட்டேங்குது? ஏன் ஒரு சாரார் முடிவா எடுக்கிறாங்க? வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர், எழுத்தாளர் ராஜா தமிழ்மாறன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்களுக்கு சார் வணக்கம். வணக்கம். நீதித்துறை சார்ந்து பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து அரசுக்கு நெருக்கடியாக மாறிக்கொண்டே இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு பக்கம் நவோதயா பள்ளிக்கூடங்கள், இன்னொரு பக்கம் திருப்பரங்குன்றத்தில் GR சாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு, இன்னும் பல்வேறு விவகாரங்களில் அரசாங்கம் செய்ய நினைப்பதை தீர்ப்புகள் அதற்கு ஒரு தடையாக அல்லது வேறு வழியை காட்டுவதாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் திராவிடர் கழகத் தலைவர் ஆசிரியர் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தார். நீதித்துறையில் இடஒதுக்கீடு நீதிபதிகள் நியமனத்தில் முறையாக பின்பற்றப்படணும்னு ராஜ்யசபாலையும் MP வில்சன் உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து அதை வலியுறுத்துகிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸினுடைய ஸ்டாண்டிங் கமிட்டி ரிப்போர்ட்ஸ்லையுமே அதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள், நீதித்துறையில் இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு. ஆனால் அந்த விவகாரம் குறித்து ஒன்றிய அரசு பதிலற்று இருக்கிறது. ஒரு கட்டத்தில் நீதிபதிகள் நியமனத்தில் ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு கான்ஸ்டியூஷன் எங்கேயுமே சொல்லலை அப்படின்னு கூட ஒன்றிய அரசு பதில் சொல்லியிருக்கிறார்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? எந்த வழி சமூக நாமங்கிற தெரிஞ்சாதான் இதை பற்றி பேசுகிறதுக்கு தகுதியானவர்களா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். தேரா மன்னா செப்புவதுடையன்னு மதுரையில் கண்ணகி அவர்கள் மன்னரை பார்த்து கேள்வி கேட்டு, அரசன் கண்ணால் பார்க்காமல் காதால் கேட்ட செய்தியால் தீர்ப்பளித்தான், குற்றம் சாட்டப்பட்டு உண்மையை விசாரிக்கவில்லை, நீதியற்ற அரசன் அரசனாக இருக்க தகுதி இல்லைன்னு ஒரு தீர்ப்பை சாமானியன் மன்னருக்கு எதிராக பதிவிட்ட வரலாறு கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் இந்த தமிழ் சமூகத்தினர். அன்னைக்கு மன்னர் தான் நீதிபதியும். மன்னர் தான் நீதிபதியுமே. அப்போ ஒரு தீர்ப்புனாலுமே கூட அது தவறாக இருந்துச்சுன்னா தவறுன்னு சொல்கிற வழக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தினர் வழிவந்தவர்கள் நாம். அப்போ இந்த நீதிமன்றங்கள் அதுக்காக கண்ணகி மாதிரி ஊரை எரிச்சிட முடியாது இல்லையே. அதனால தானே இன்றைக்கி ஜனநாயக ரீதியாக நம்ம அதற்குண்டான கோட்பாடுகளை கான்ஸ்டியூஷன் வச்சுருக்கும் பொழுது அதற்கான வரைமுறைகளுக்கு உட்பட்டு சட்ட ரீதியான போராட்டங்களை தொடர்ந்து இந்த சமூகம் செஞ்சுக்கிட்டு வர்றது. நம்ம தலைவர் அப்படி தானே கையாளுறாங்க. நீங்கள் ஒரு தீர்ப்பை சிங்கிள் ஜட்ஜ் நீதிபதி கொடுக்குறாரு, அவர் எடுத்த விதமே கேள்விக்குறியானதாகத்தான் இருந்துச்சு. 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வின் மீது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்புக்கு ஏற்கனவே இருக்கின்ற நிலையில் ஒரு தனி நீதிபதி எடுத்து தனிநபர் கொண்டு வருகின்ற ஒரு கோரிக்கையை எடுத்து விசாரிக்கிறதுங்கிறது முறை தவறான விஷயமா படுது. அப்போ அவங்க சொன்னது ரைட்டா இவங்க சொன்னது ரைட்டாங்கிற கான்ஸ்டியூஷன் பிரச்சனையும் சேர்த்து வருது.
அப்போ நிறுத்தி வச்சு இது அப்பீல் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்கிறது தான் வந்து சரியாக இருக்கும்னு முடிவு. அப்போ ஜனநாயக ரீதியாக ப்ரொவிஷன் இருக்குல்ல, அப்போ அப்பீல் கொண்டு போகிறாங்க. அப்பீல் கொண்டு போகும்போது திரும்ப சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறதுக்கு நமக்கு வந்து ப்ரொவிஷன் இருக்குது. உடனே நம்ம வந்து எடுத்தோம் கவுத்தம்னு எந்த வேலையும் செய்யலையே. ஆனால் அதற்காக கார்த்திகை தீபம் ஏற்றாமல் விட்டோமானா இல்லை, கிடையாது. எந்த இடத்தில் நாம் ஏற்றி கொண்டிருந்தோமோ அதே இடத்தில் நிலை நிறுத்துகின்ற வேலையை நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் செய்தார், நம்முடைய ஆட்சியும் செய்திருக்குது. நீங்கள் சொன்னது வந்து கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு. ஆசிரியர் ஐயா அவர்கள் சரியான நேரத்தில் இந்த கோரிக்கையையும் கொண்டு வந்திருக்காங்க மக்களுடைய கவனத்திற்கு. அப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது யாருன்னு சொன்னால் மக்கள் முதல்ல இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நடுவில் நிறைய கமெண்ட் சொன்னாங்க, கோர்ட்டு சொன்னால் கேட்டுற வேண்டியதானங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொன்னார். அதே மாதிரி பல்வேறு இதை பற்றி நான் கருத்து சொல்லவே நான் விரும்பலை அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. கருத்து சொல்ல விரும்பலைன்றதை கூட வெளிப்படையாக சொல்லாதவங்க இருக்காங்க. அது மாதிரியான சூழ்நிலையில் எப்படி இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது, அதுக்கு காரணம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ எங்கே பிரச்சனை வருதுன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ இருக்கக்கூடிய நிலைகளை ஆதாரங்களோட செய்திகளாக நான் சொல்ல விரும்புகிறேன். சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய 34 தான் வந்து அமர்வுகள் பெஞ்ச். அதில் 12.1% தான் ஓபிசி எஸ்சியினர் இருக்கின்றார்கள். அப்போ மீதி இருக்க ஜட்ஜஸ்லாம் யார் அப்படின்னா, ஃபார்வர்ட் கேஸ்டில் இருக்கக்கூடிய எதெல்லாம் இந்த சமூகத்துக்கு கூடாதுன்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த கான்ஸ்டியூஷனுக்கு புறம்பாக செயல்படக்கூடிய எதிர்நிலையில் செயல்படக்கூடியவற்றை பின்பற்றக்கூடிய ஒரு சில சமூகங்கள் தான் இந்த ஃபார்வர்டு காஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. இந்த ஃபார்வர்டு கிளாஸுக்கான கேட்டகரி ஒன்று சொல்கிறாங்க. பொருளாதாரத்தில் வலுவாக இருக்கக்கூடிய சமூகங்கள் வடநாட்டில் நான் சொல்கிறது வடநாடுனா நான் சொல்கிறது ராஜஸ்தான், குஜராத்துங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் அதிகாரத்தை தொடர்ந்து கையில் வைத்திருக்கக்கூடியவர்கள் பிராமணர்கள். இந்த 3 செக்டர் தான் வந்து பிராமின் பனியா. அது கம்யூனிட்டி வைஸே நம்ம வந்து சொல்லிடலாம். பிராமணர், ஐயர், ஐயங்கார், நம்பூதிரி, சித்தம் எல்லாம் வேற மகாராஷ்டிராவில் இது எல்லாமே அந்த சமூகத்தை ஃபார்வர்டு காஸ்டில் வர்றவங்க. இது எல்லாம் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேரில் இருக்காங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேரில் இருப்பாங்க. ஓகே, ஊருக்கு பேர் வேற. ஐடியாலஜி அவங்க சமஸ்கிருதம் பேசுகிறவங்களா இருப்பாங்க. ஐடியாலஜியில் ஒன்றா இருப்பாங்க. மனுஸ்மிருதி இதெல்லாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆற்றுல குடியிருப்பாங்க. ஆமாம், கரெக்டு. வீட்டில் கூட இருக்க மாட்டாங்க. அது மாதிரியான ஆட்கள் தான் வச்சுக்கோங்களேன். நீங்கள் மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்பவன்கிற சமூகம், தசாஸ்தாங்கிற சமூகம். ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஜபுத்ஸ் ஆகட்டும், அகர்வால் ஆகட்டும், மார்வாடி ஆகட்டும், ஏன் நம்ம அமித்ஷா ஐயா அவர்கள் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பனியா சமூகமாகட்டும், இதெல்லாம் ஃபார்வர்டு காஸ்ட் கேட்டகரியில் தான் வர்றது. அப்போ இந்த 34 பேர்களில் மெஜாரிட்டி 12% போக மீதி 88%, 87% இந்த ஃபார்வர்டு கிளாஸஸ் இருக்கு. அதாவது ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, முஸ்லீம், கிறிஸ்டின்ஸ், விமன், புத்திஸ்ட் எல்லாம் சேர்த்தே 12 தான். எல்லாம் சேர்த்து 12 தான் வருது, பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி உட்பட. ஆமாம், இது ஒரு பெரிய வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஆனால் பாப்புலேஷன் வைஸ் நம்ம ஹைகோர்ட்ஸ் எல்லாம் ஒரு லிஸ்ட்டு எடுத்து பார்த்தோம்னாலுமே இதே மாதிரி ஒரு பர்சன்டேஜ் வந்து நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 70 to 77% வந்து ஆல் ஓவர் இந்தியா இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ஸில் இந்த ஃபார்வர்டு கேஸ்ட்டு தான் இருக்காங்க. ஆனால் பாப்புலேஷன் வைஸ் இந்தியாவில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இதற்கான பதில் நமக்கு வந்து தெளிவாகும். ஃபார்வர்ட் காஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த 77% ஜட்ஜஸ் இருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்து வெறும் 20 to 23% தான் பாப்புலேஷனில் இருக்கிறாங்க. 3 மடங்கு அதிகமான ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு இருக்குது. மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பிசி வந்து 50% 55% நம்ம பாப்புலேஷனில் இருக்கோம். ஷெட்யூல் காஸ்ட்டு 20 to 23% இருக்கும். எஸ்டி 2 to 3% இருக்கும். மைனாரிட்டி 4 to 5% இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட 77% இருக்கக்கூடிய மற்ற சமூகத்தினர் என்ன செய்யணுங்கிறத இந்த 22% இருக்கக்கூடியவர்கள் நிர்ணயிக்க வழிவகுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீதிபதியின் ஜாதியை பார்க்கக்கூடாது, அவர் கடந்த காலத்தை பார்க்கக்கூடாது. அவர் பதவி ஏற்றுட்டாருன்னா அவர் வந்து நீதிபதி, அவ்வளவுதான், வேற எந்த ஐடென்டிட்டியும் அவர் கிடையாது, அப்படிதான் நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க. அப்போ நீதிமன்றங்கள் எதன் அடிப்படையில் செயல்படணும்னு சொன்னால், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்கோ
அந்த வரம்புகளுக்கு உட்பட்ட தீர்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் கான்ஸ்டியூஷன் இதுதான் சொல்லியிருக்கு, நாங்கள் இதுதான் ஃபாலோ பண்ண முடியும். கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் தானே எல்லாரும் கொடுக்குறாங்க. இல்லையே, எடுக்கின்ற விதங்கள் வந்து உங்களுக்கு மாறுபட்டு நிற்குது. இப்போ கண்டினியூஸாக நம்ம திருப்பரங்குன்றம் கேஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட தொடர்ந்து அவர் வந்து கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக அவர் தானே ஹேண்டில் பண்ணுறாரு. நீங்கள் ரோஸ்டர் முறையில் 3 மாதங்களுக்கு ஒரு முறை நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கு இல்லையா? அப்படி மாற்றினீங்கன்னா அவர் ஏன் வந்து மற்ற ரிட் அப்பீலுக்கோ இல்லை மற்றதுக்கோ மாறாமல் இருந்துகிட்டு இருக்காரு? அவரே அதை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஹிடன் அஜெண்டா அதில் இல்லையா? அப்போ தொடர்ந்து அவர் அப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? அப்படி எப்படி கோர்ட் அனுமதிக்குது? அப்போ இது எங்கேருந்து இந்த அனுமதிகள் வருது அப்படின்னு சொன்னால், இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற ஒரு ஜுடிஷியல் லாபி, சமுதாய ரீதியான ஒரு பலம், ஒரு ஆதரவு. அப்போ இவரை பாதுகாக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸில் ஒரு சாரார் இவரை சப்போர்ட் பண்ணுறாங்க. இது மாதிரியான நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்க. இன்னொரு உதாரணம் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு கிறிஸ்தவ நண்பரை மிலிட்ரியில் இருந்தார். அவர் குருத்வாராக்குள்ளேயோ கோயிலுக்குள்ளேயோ போய் கும்பிடுறதுக்கு வந்து இல்லை, எங்கள் முறைப்படி நாங்கள் போகிறதில்லை அப்படின்னு சொல்லும்போது அவரை நீக்கம் பண்ணாங்களா இல்லையா? ராணுவத்தில் வந்து ஒரு கிறிஸ்தவ ராணுவ வீரர் அந்த பட்டாலியனுடைய கடவுள் வந்து அனுமாரோ யாரோ, இவர் அந்த கமாண்டன்ட்ன்றதுனால உள்ளே போய் பூஜை பண்ணணும், நான் என் மத நம்பிக்கை வேறங்க, நான் எப்படிங்க பண்ண முடியுன்றதுனால அவரை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணார்ல. அப்போ இது தவறு தானே? நீங்கள் கான்ஸ்டியூஷன் அப்படி அலோவ் பண்ணலையே. இந்த மாதிரியெல்லாம் சட்டம் கொடுக்கலையே. இது மாதிரி கோயிலுக்குள்ளே நீங்கள் போய் பண்ணலைன்னு சொன்னால் நீங்கள் வந்து நீக்கப்படலாம்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கா? அப்போ இது வேற எதையோ நோக்கி நகர்ற மாதிரி தெரியுது இல்லை? அப்போ மத நல்லிணக்கத்தை பேணி காக்க வேண்டியவர்கள், சமூக நீதியை நிலைநிறுத்த வேண்டியவர்கள் அதுலேருந்து பிறல்ற மாதிரி தெரியுது இல்லையா? இல்லை, ஒரு ஃபார்வர்டு கம்யூனிட்டி ஜட்ஜு அப்போ பேக்வர்ட் கம்யூனிட்டியோ அல்லது ஷெட்யூல்டு கம்யூனிட்டிஸுக்கோ ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்க வி கிருஷ்ணய்யர் மாதிரியான நபர்கள்லாம் இருந்திருக்கிறாங்களே. அதானே இப்போ மாறிட்டு வந்திருக்குன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இந்த லாஸ்ட் 2018 நியமிக்கப்பட்ட உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கை 715 இன்னைக்கு வரைக்கும். அதில் உயர் வகுப்பினர் எத்தனை சதவீதம் தெரியுமா? 77% நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிசி வெறும் 12% நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எஸ்சி வெறும் 3% நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எஸ்டி 2% நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மைனாரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய 5% நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய மொத்த எண்ணிக்கையில் 77% அவர்கள் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தால் நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு அடிப்படையில் வந்து ஒரு சமூகத்தினுடைய புரிதல் வேணும். நம்ம வந்து ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மொழி அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கஸ்டமரி ப்ராக்டிசஸ் இருக்குது. நீங்கள் நார்த்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து இங்கே இருக்கக்கூடிய உணர்வுகளை புரிஞ்சு எப்படி ஒரு தீர்ப்பளிக்க முடியும்? தமிழ்நாட்டினுடைய மக்கள் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறு மாதிரி இருக்கக்கூடியது. ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பனியா சமூகத்தை சேர்ந்த ஒரு ஜட்ஜு இங்கே வந்து உட்கார்ந்தாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடா வெட்டுற வழக்கமும் என் முருகனை பற்றியும் எங்களுடைய வரலாறை பற்றியும் அவருக்கு என்ன தெரியும்? அதில் என்ன தீர்ப்பு அவர் வழங்க முடியும்? இல்லை, நேற்று கூட அனிதா சுமந்த் வந்து ரொம்ப காட்டமாக பேசியிருக்கிறாங்க. மதுரை பாண்டிமுனி கோயிலில் கடா வெட்டுறதா? என்ன அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கீங்க? சாமி கோயில் வளாகத்தில் கடா வெட்டுறீங்களா அப்படின்னு கொந்தளிச்சிருக்கிறாங்க. அதுதான் இந்த புரிதல் இல்லாமல் போகுது. இதற்கான குழப்பங்கள் விளைவிக்கப்படுகின்றன. இது ஒரு திட்டமிட்ட ஒரு அரங்கேற்றமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளவு 77% உயர் வகுப்பினர் கடந்த காலங்களில் இல்லை. இந்த ஒரு 7-8 ஆண்டுகளில் தான் இந்த அளவுக்கு அதிகமாக நியமனம் செய்யப்பட்டிருக்கு. சரி, இந்த நியமன பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டுக்கு செலக்ட் பண்ணி அனுப்பணும்னு சொன்னால், தமிழ்நாடு சீஃப் ஜஸ்டிஸ் ப்ளஸ் 2 பேர், நெக்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய 1 and 2 ஜட்ஜ், இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பணும். என்ன அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு எந்த டிரான்ஸ்பரன்சியுமே இல்லை. நீங்கள் டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு விஷயத்தில் யார் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் இல்லையா? நீங்கள் ஒரு நீதிபதியை நியமனம் பண்ணுகின்ற பொழுது நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறீங்க? குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு குற்ற வழக்கு பின்னணி இருந்திருந்தால் என்று சொன்னால் நீங்கள் தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஜனநாயக ரீதியாக மக்கள் வெறுப்புகளுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காமல் நீங்கள் தீர்ப்புகள் வழங்குகின்ற நீதிபதிகள், இது மாதிரி விஷயங்களில் டிரான்ஸ்பரன்சி அவங்க என்ன காரணத்துக்காக இன்னார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அவருடைய பேக்ரவுண்ட் செக் என்ன பண்ணுறாங்க?
அவர் மத ரீதியாக எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கக்கூடியவர், எத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்து போய் அவர் பிராக்டிஸ்ல இருக்காரு, ஜுடிஷியல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் தெரிஞ்சு அதுக்காக ஆதரவா பேசியிருக்கக்கூடியவரா அல்லது எதிர்நிலை எடுத்திருக்கக்கூடியவரா, குற்றவாளிகளோடு நெருங்கிய தொடர்பு கொண்டு குற்ற வழக்குகளில் அவர் பின்பற்றியவரா, சாதிய ஆதிக்கம் கொண்டிருக்கக்கூடிய சமூகங்களோடு பழக்கம் இருக்கின்ற காரணத்தினால் அவர் நியமிக்கப்படுகிறாரா? அப்ப என்ன முறை கொண்டு நீங்கள் அவரை பரிந்துரை செய்றீங்கிறது நீங்க மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. அப்படி நீங்க ஜஸ்ட் லைக் தட் விட்டுற முடியாது, விட்டுறவும் கூடாது. இத்தனை நாளா கேட்கல, ஏன்னா தப்பு நடக்கல, பெருசா கேட்கல. இப்ப தவறுகள் நிறைய பார்வைக்கு வருகிறது, தொடர்ந்து நடக்கின்ற நிகழ்வுகள் அத்தனையுமே நெருடலாக இருக்கிறது. இந்த சமூகத்தை பிரித்து ஆளுகின்ற ஒரு சூழ்நிலைகளை கோர்ட் மூலியமாக நடந்து கொண்டிருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. அப்ப இதுல டிரான்ஸ்பரன்சி வேணும். சரி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியால அவங்க அங்க போய் செலக்ட் பண்றதுக்குமே யார் செலக்ட் பண்றாங்கன்னு சொன்னா கொலேஜியம்ல அங்க சிஜேஐயும் அடுத்து இருக்கக்கூடிய 1 and 2 சேர்ந்து தானே செலக்ட் பண்றாங்க. அப்ப இதுல டிரான்ஸ்பரன்சி இருக்கா? அப்ப இந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்றாங்களா? அப்ப டிரான்ஸ்பரன்சி இல்லாததை நீங்க என்ன பேசிஸ்ல ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்கிறத எப்படி தெரியும் மக்களுக்கு? அப்ப இது எல்லாமே கேள்விக்குறி ஆகுது இல்ல? அப்ப அது மாதிரி நிகழ்வுகள்ல தானே ஜட்ஜ்மெண்ட்ஸ் வரும் பொழுது கான்ஸ்டியூஷனுக்கு அப்பாற்பட்டு சொந்த விருப்பு வெறுப்புக்கு தகுந்த மாதிரி கேஸை எடுத்து ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது, அதுல ஏத்துக்கிறாங்க, தீர்ப்பு வழங்குறாங்க. அதுக்கு இடம் இருக்கக்கூடாது இல்ல? நம்ம அப்பீல் போலாம்ல? அப்பீல் போலாம்ங்கிறது இல்ல, பாதிப்பு யாருக்கு? இன்னும் சரியா சொல்லணும்னு சொன்னா முறை தவறுகின்ற பொழுது எல்லாருடைய கவனத்துக்கு அது வந்துருது இல்ல? உங்களுடைய செயல்பாடுகள் பாதகத்தை விளைவிக்குதுல சமூகத்துக்குள்ள, அதை எப்படி அனுமதிக்க முடியும்? ஆனா இந்த கோரிக்கைகள் ரொம்ப குறிப்பா திராவிட இயக்கங்கள் மட்டும்தான் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க, வேற யார் தரப்புல இருந்து இது வரவே இல்லை. அதுக்கு காரணம் மற்றவங்க கேட்கட்டும், கேட்காம போகட்டும். ஏன் கண்ணகி மட்டும் கேட்டாங்கன்னு சொல்ல முடியுமா என்ன? இந்த சமூகத்தில் சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த நாகரிகம், தமிழர் நாகரிகம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாகரிகம். இதில் தவறு இருக்கும் பொழுது சுட்டி காட்டுவதற்கு அவங்க செய்யலைங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது யாருமே. தவறு இருக்கு, புரிஞ்சுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு, அவ்வளவுதான். அப்ப அதை சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படுது. எங்க தவறு இருக்குங்கிறத சொல்றோம். அதனாலதான் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஒரு விதத்துல தமிழ்நாட்டை வஞ்சிப்பதற்கு ஒன்றிய அரசு பல்வேறு விதங்களில் நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்க நிதிச்சுமையை தொடர்ந்து மாநில அரசுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வருவாயை கூட்டுவதற்கான வழிவகை செய்யறது இல்லை, வரி ஃபுல்லா அவங்க வாங்கிக்கிறாங்க. ஜுடிஷியல் இன்டர்ஃபரன்ஸ் த்ரூ த கவர்மெண்ட் வந்துக்கிட்டு தானே இருக்கிற மாதிரி தெரியுது. இது அவங்க அனுமதி இல்லாமல் நடந்துருமா? அப்போ அவங்க மறைமுகமாக இதில் தலையிடுறாங்கங்கிறது நமக்கு தெரியாதா என்ன? அப்போ இது மாதிரியான விஷயங்களில் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டம் நமக்கு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஜுடிஷியல் ஜட்ஜஸ் வரக்கூடியவங்க, ஹைகோர்ட் ஜட்ஜஸாக வரக்கூடியவர்கள் இந்த சமூகத்தினுடைய பழக்க வழக்கங்களையும் இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய நாகரீகத்தையும் தெரிந்தவர்களாக, மொழியையும் தெரிந்தவர்களாக இருப்பதுதான் இங்க இருக்கிற மக்களுக்கு முடிவெடுப்பதற்கு சரியான வகையா இருக்கும். அப்படி இல்லைன்னு ஒருவேளை தெரியாதவங்களா இருந்தா அந்த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ அட்லீஸ்ட் அதை மட்டும் பிளண்டா ஃபாலோ பண்ணிக்கிறவங்களா இருந்துடணும். அப்ப இது ரெண்டு தான் ஆப்ஷன். அப்ப நீங்க இதுக்கு இது ஃபாலோ பண்ணலங்கும் போதோ அல்லது நீங்க இந்த தெரிஞ்சவங்க தான் வரணும் போதோ யூ ஷுட் கெட் த ரெக்கமெண்டேஷன் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் ஃப்ரம் தி ஸ்டேட் ஆஃப் த கன்சர்ன்ட் ஸ்டேட். நீங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வரீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரை இந்த சமூகத்தை தெரிந்திருக்கக்கூடிய இன்னாரை நாங்கள் எங்களுடைய வழிமுறைகளை தெரிந்திருக்கக்கூடிய இன்னாரை நாங்கள் நீதிபதியாக நியமிக்க விரும்புகிறோம், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும்னு ஒரு ஒப்பீனியன் கேட்டு சீஃப் மினிஸ்டர் கிளியரன்ஸ் கொடுத்த அப்புறம் நியமிச்சுட்டு போங்களேன். சிஜிஐ கிளியரன்ஸுக்கு மட்டும் பிரைம் மினிஸ்டர் கொடுக்குறாருல்ல, பிரைம் மினிஸ்டர் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு படி மேலே சொன்னா அங்க இருக்கக்கூடிய ஜனாதிபதி ஒப்புதலும் எல்லாருமே தேவைப்படுது இல்லை? பிரைம் மினிஸ்டரோட ஒப்புதல் இல்லாமல் ஒருத்தர் ஆயிடுறாங்களா என்ன? அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லையா என்ன? கடந்த கால நிகழ்வுகள் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அப்போ ஒரு சனநாயக ரீதியாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு அரசு இங்கே இருக்கின்ற பொழுது அதனுடைய கருத்துக்களையும் கேட்பது தான் முறையாக இருக்குங்கிறது எதிர்காலத்தில் நமக்கு தேவையான ஒரு விஷயமா நம்ம பார்வைக்கப்படுது. ஓகே, அப்போ அதுதான் இதுக்கு நிரந்தரமான தீர்வு. பாண்டிமுனிக்கு கடா வெட்டுறாங்கன்னு சொல்லி சொன்னா ஏன் வழக்கம்? அதை புரியாத ஒருத்தர் இங்க உட்கார்ந்து கேள்வி கேட்கறது வேதனையா இருக்குல்ல எனக்கு. இல்ல முனினா முனிவர், அவர் கறி சாப்பிடுவாரா? அப்படி அதான் சொல்றேன், எங்களுடைய நம்பிக்கைகளில் யாரும் கை வைக்க வேண்டாம். உங்களுடைய நம்பிக்கைகளை உங்கள் வீட்டுக்குள் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள்.
அது நீதிபதியாக இருக்கட்டும், ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கட்டும், ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கட்டும், தயவு செய்து கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ அதை பின்பற்றுகின்ற வகையில் ஜுடிஷியலாக இருக்கக்கூடியவர்களும் சரி, அதிகாரிகளும் நடந்து கொள்வது இந்த மாதிரி விஷயங்களில் நல்லது. இல்லைன்னா சமூகத்தில் பிரச்சனைகள் ஏற்படும், அது அனுமதிக்க இயலாது. அதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ கர்நாடகாவுக்கு போகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த மக்களினுடைய நாகரிகத்தை பற்றி, அவங்களுடைய தொன்மை வரலாறை பற்றி தெரிந்திருக்கக்கூடியவர்களை ஜட்ஜுங்களாக போனால் தான் நல்லது. அவங்களோட பேக்ரவுண்ட் செக் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கணும். இது எல்லாம் இனி காலத்துக்கு தேவை. ஜட்ஜுனா எல்லாம் நல்லவங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது. எவ்வளோ கரப்ட் ப்ராக்டிசஸை கண்ணு முன்னாடி நம்ம வந்து பார்த்துட்டோம். அவ்வளவு பணத்தை ஒருத்தர் வீட்டில் இருந்து, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு வீட்டிலேருந்து எடுத்திருக்காங்க, ஜஸ்டிஸ் வீட்டிலேருந்து எடுத்திருக்காங்க, இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து இன்னும் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்கல்ல, டிரான்ஸ்ஃபர் மட்டும் தானே பண்ணியிருக்கீங்க. டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுத்திருக்கோம், தப்பு. அதான் சொல்கிறேன், செருப்பு வீசினேரே பார்ல இருந்து தான் வெளியேற்றினாங்க, அதாவது பார் கவுன்சிலர் இருந்து தான் வெளியேற்றினாங்க. இது எல்லாமே வந்து இந்த துறையின் மீது, நீதித்துறையின் மீது மிகப்பெரிய சந்தேகத்தையும் நம்பிக்கையின்மையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது களைய வேண்டியதற்கான நேரம் வந்து விட்டது. நீதித்துறையின் மீது அவநம்பிக்கையா, நீதியின் மீது அவநம்பிக்கை ஏற்படுத்துதா? நீதி என்னைக்கும் ஒன்று தான். இப்போ நாம் பேசுறது நீதி. ஆனால் தர்மங்கிறது நான் வார்த்தைக்குள்ளே வரல. எனக்கு அறம் தெரியும். தர்மம் அதர்மம் அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்குவாங்க. அதை நம்ம பேசவே வேண்டாம். ஏன்னா அர்த்த சாஸ்திரத்தில் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். ப்ராஸ்டியூஷன் அலௌடும்பான், கேம்பிளிங் அலௌடும்பான், எல்லாத்தையும் அலோவ் பண்ணியிருப்பான். ஏதோ ஒரு அதிசயம் நடந்ததாக சொல்லி நீங்கள் அங்கே ஒரு கோயிலை கட்டி மக்கள்கிட்டருந்து நீங்கள் காசை வசூல் பண்ணிக்கலாம்பான். அதையெல்லாம் சரின்னு பேசக்கூடிய ஒரு சாரார் இன்றைக்கி வந்து பெரும்பான்மையாக ஜுடிஷியலில் உட்காந்துருக்குறாங்க. கேட்ட அர்த்த சாஸ்திரம் சாணக்கியர் சொன்னது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அதெல்லாம் வேணாம் சார், எங்களுக்கு இங்கே வள்ளுவர் சொல்லி தந்துட்டு போயிருக்காரு, எங்களுக்கு இங்கே கண்ணகி இருக்காங்க, கேள்வி கேட்குற வழக்கத்தையும் சொல்லி தந்துட்டு தான் போயிருக்காங்க. அப்போ அறம் சார்ந்த வாழ்க்கை தமிழர்களுக்கு தெரியும். அப்போ இதையும் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொல்லி சொன்னால், சட்ட ரீதியாக நாம் இதை எதிர்கொள்வதற்கு நம்மை தயாராக்கி கொள்கிறோம். அப்போ இதெல்லாம் எப்படி நம்ம அனுமதிக்க முடியும்? அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் காமனர் பப்ளிக்கு தெரியுமா என்ன? சாமானிய மக்கள்கிட்ட கேட்குறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்மளுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி சொன்னால், பெரும்பான்மை சமூகங்கள் எல்லாத்தையுமே வந்து பிசியில் கொண்டு வந்துட்டார். அதனால் 77% நம்ம பிசியில் தான் வச்சுருக்கோம். நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. சீர்திருத்தம் தமிழ்நாட்டில் முறையாக நடைபெற்று விட்டது. அவர்களுக்கான வாய்ப்புகளை பெருக்கி கொடுத்து விட்டார். ஆனால் அவங்களுக்கு சேர்த்து தான் மறுக்கப்படுதுங்கிறத அவங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய தேவமார் ஆகட்டும், இல்லை வெள்ளாள கவுண்டர் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து பிசியில் வந்துட்டாங்க, வன்னியர் எம்பிசி ஆகிட்டாங்க. அப்போ இவங்களில் யாருமே ஜட்ஜ் ஆகலைங்கிறத மறந்துடாதீங்க. பிசியில் ஆகலை, எம்பிசியில் ஆகலைங்கும் போது அப்போ அவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுருச்சுல்ல. அப்போ உணர்ச்சி வசப்படணும்ல. ரெண்டாவது, இந்த சமூகங்களெல்லாம் இப்போ இந்த பெரும்பான்மை சமூகங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க? கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வெறுப்புணர்வை தூண்டி விடுற வேலையை செய்கிறாங்க. அதை அனுமதிக்க முடியாது. யாரை பயன்படுத்துகிறாங்க? கீழே சண்டை போடுறதுக்கு இவங்களா வர்றாங்க கிடையாது. கீழ்த்தட்டு மக்கள் இருக்கக்கூடியவர்களை பிரிவினையை தூண்டி ஓ முருகனுக்கு பிரச்சனை அப்படின்னு தூண்டி விடுறது பூரா யார்? அர்ஜுன் சம்பத் வந்து பேசுவாப்புல. இவன் நேராக கூப்பிட்டு உட்கார வச்சு ஒன்றா சமமாக உட்கார வச்சு பேசிடுவாங்களா? இன்னமும் ஜெயேந்திரன் எப்படி போடுறாரு அப்படி போடுறாரு. கேட்டால் அதுக்கு ஜஸ்டிஸ் சொல்லுவாங்க, இன்னும் கிரிக்கெட் அவருக்கு பிடிச்சதுனால அவர் கேட்ச் ப்ராக்டிஸ் கொடுத்தாருன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் முகமது கெய்ப் ஃபேனாக இருப்பாங்க. என்னங்க இதெல்லாம் இவங்களுக்கு உண்டான ஹேபிட்டு. அதனால் இதுக்கு இந்த சேஞ்ச் இஸ் எசென்ஷியல் இன் எனி நியர் ஃபியூச்சர். இது தேவை. எவ்வளவு குறுகிய காலத்தில் இதற்கான மாற்றங்கள் தேவை என்பது எல்லா விதமான மாற்றங்களுக்கும் சீர்திருத்தங்களுக்கும் தமிழ்நாடு முதன்மையாக இருந்திருக்கிறது. நீங்கள் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வழங்குவதும் முதலாக வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உருவாக்கிய பிறகு இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவங்களும் கொண்டு வர்றாங்க. நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணினது. அப்போ எல்லாத்துக்கும் முன்னோடியாக தமிழர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இந்த சேஞ்ச் இஸ் மேண்டேட்ரி. அப்போ இவர்கள் தீர்ப்பு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பை அது மாற்றாமல் அதனுடைய நோக்கங்களை தெளிவாக வச்சுக்கிட்டு சமூக நீதியை பாதுகாக்கின்ற வகையில், சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்கின்ற வகையில், ஒரு சாரா எந்த சாராரும் பாதிக்கப்படாத வகையில் இருக்கக்கூடிய தீர்ப்புகளாக இருக்க வேண்டும். அது ரொம்ப அவசியம். அது காக்கப்படுகிறதான சந்தேகம் வருகிறது. அப்போ ஏன் நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், மெஜாரிட்டி ஆஃப் ஃபார்வர்டு கிளாஸஸ், நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரம் கொண்டிருந்தவர்கள், பணப்புழக்கத்தில் அதிகமாக வைத்திருந்தவர்கள், பிராமணர்கள், இதை உருவாக்கியவர்கள், இது மாதிரியான ஒரு கோட்பாட்டை உருவாக்கியவர்கள், இவங்க 3 பேர் தான் இன்னைக்கு 77%
ஹைகோர்ட் ஜட்ஜஸ்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து தான் நான் என்ன பண்ணணும், நான் என்ன சாப்பிடணுங்கிறத முடிவு பண்றாங்க. வெறும் 20% இருக்கக்கூடியவர் தான் அவர்கள். இது சரியா? அப்ப இந்த இடத்துல தான் தனிநபர் மசோதாவை நம்முடைய வில்சன் அண்ணன் அவர்கள் பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது சரிதானே? அப்போ ஷெட்யூல் கேஸ்டாக இருக்கக்கூடிய அந்த 20 to 23% மக்களுக்கான பிரதிநிதித்துவம் வேணும் இல்லைங்களா? அவன் தானே பூர்வகுடிங்க. அவருக்காக யாருங்க பேசுறது? நீங்கள் அவங்கள 3% மட்டும்தாங்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்க. என்னங்க நியாயம் அது? அவன் உணர்வுகளுக்கு எப்படி மதிப்பு இருக்கும்? ஏன் அவங்கள படித்தவங்களே இல்லையா? இன்னைக்கு படிப்புங்கிறது எல்லாத்துக்கும் கிடைச்சிருச்சுல்ல, கொண்டு வந்திருக்கோம்ல. அந்த தேர்வு முறையில் நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாதா என்ன? அப்போ இந்த கொலீஜியம் ஏன் அவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்க மாட்டேங்குது? ஏன் ஒரு சாரார் முடிவாக எடுக்கிறாங்க? இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இன்னும் மோசமாக இருக்கும். நீங்கள் இன்னும் இருக்கு, நம்ம 70% பிசியாக இருக்கும். அப்போ அந்த செக்டருக்குள்ளே போய் பார்த்தோம்னா மீதி இருக்கக்கூடிய வகையில் வெறும் 3% தான் பிராமணர்கள் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஃபார்வேர்டு காஸ்ட்னு எடுத்துக்கிட்டால் இன்னும் கிட்டத்தட்ட 7% மேலே வரல. நீங்கள் அதை என்ன சொல்கிறீங்க? அப்போ அவர்கள் தான் நமக்கு முடிவெடுப்பார்களா? அதை ஏற்க முடியுமா? அப்போ சேஞ்ச் இஸ் நீட் ஆஃப் த ஹவர். இது பரிசீலனை செய்யப்பட வேண்டும். 3 விதங்களில் பரிசீலனை செய்யப்பட வேண்டும். ஒன்று, தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நீதிபதிகள் தமிழ்நாட்டினுடைய தன்மை தெரிந்தவர்களாக, எங்களுடைய மக்களின் உணர்வுகளை புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய பேக்ரவுண்ட் செக்கும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். எந்த நீதிபதி நியமனமாக இருந்தாலுமே சரி. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி எப்படி இவ்வளோ கான்ஸ்டியூஷன் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் இன்னைக்கு படித்தவர்கள் வந்து விட்டார்கள். அவர்களுக்கும் தேர்வினை வையுங்கள். தேர்வு செய்யப்படுகின்ற முறைகளை சீர்திருத்தம் செய்யுங்கள். செய்து அதில் பாஸ் ஆகி வர்றவங்களை அந்த ரெப்ரசன்டேஷனை நீங்கள் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன சிரமம்? நீங்கள் ஐஏஎஸ்க்கு அதை சொல்கிறீங்க, எம்எல்ஏ செலக்ட் ஆகிறதுல அதை சொல்கிறீங்க, இந்த நாடை ஆள்பவர்களுக்கு சொல்கிறீங்க. நீங்கள் ஜுடிஷியலில் மட்டும் ஏன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதில் தானே பிரச்சனையே வருது. அப்போ இந்த சீர்திருத்தங்களுக்கான காலம் முதல் குரல் தமிழ்நாட்டிலிருந்து ஒலித்திருக்கிறது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க தொடர். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காலத்தில் இருந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.